முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் தங்கள் வாகனங்களில் உள்ள சுழல் விளக்குகளை அகற்ற வேண்டும் என்கிற பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது காரில் பொருத்தப்பட்டிருந்த எச்சரிக்கை ஒலி எழுப்பும் சுழல் விளக்கை அகற்றியுள்ளார். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் என வெளிப்படுத்துவதற்காக அவர்களின் கார்களில் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் சிவப்பு சுழல் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். அனைவரும் சமம்தான் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த சுழல் விளக்குகளை அகற்றிவிட வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதை ஏற்று பல மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் தங்கள் வாகனங்களில் உள்ள சுழல் விளக்குகளை அகற்றி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தனது காரில் பொருத்தப்பட்டிருந்த சுழல் விளக்கை அகற்றுவதாக தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அவர்கள் பயணம் செய்த அந்த கார்களில் சிவப்பு சுழல் விளக்குகளை பயன்படுத்துவது கிடையாது. இப்பொழுது மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் கார்களிலே சிவப்பு சுழல் விளக்குகள் அகற்றப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து முதலமைச்சர் என்ற முறையிலே நான் பயணம் செய்கின்ற காரில் பொருத்தப்பட்ட சிவப்பு சுழல் விளக்குகளை இன்றையிலிருந்து அகற்றப்படுகின்றேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால் தற்போது இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது.